அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். முதல்ல அவர் உரையாற்றல, வசையாற்றினார். அதிமுகன்னு ஒரு தடவை சொன்னாராங்க, கண்டுபிடித்து சொல்லுவோருக்கு 1000 பொற்காசுகள். பொய் சொல்றவங்களை விட அவங்க ஃபாஸ்டா இருக்காங்கல்ல, நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஏங்க அவங்க இன்னைக்கு தான் நேத்தாங்க கூட்டணியை சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா ஒரு தொழிற்சாலையாவது இருக்கு? அன்புமணி ராமதாஸ் அவரை பார்த்தா சொல்லியிருக்கணும், ஜீரோ இண்டஸ்ட்ரி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் முந்திரா லோன் வாங்கியிருக்கீங்களா? நான் முந்திரா லோன் வாங்கல. அப்போ நம்ம 2 பேர் வீடும் கழியணும். அந்த கேமராமேன் இருக்காரு, அவர் வீடு கழியணும். எங்கள் ஆஃபீஸில் இருக்க யாரும் முந்திரா லோன் வாங்கலாம். எப்படி இங்கே 6 கோடின்னு வரும்? என்னங்க இது? நம்புறா மாதிரி சொல்லணும்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லா தலைவர்களுமே முக்கிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறது என்னன்னா, இது குடும்ப ஆட்சி. அன்புமணி யாரோட வாரிசு? இப்போ நீங்களும் அதிமுக கூட்டணி விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. ஒருவேளை விஜய் உள்ள வந்தா உங்களுக்கு டஃபா இருக்குமோ? விஜய் ஒருவேளை இந்தியாவுக்குள்ள வரட்டும். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். திரைகாணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்று மதுராந்தகத்தில் நடைபெற்றது. அதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று உரையாற்றியிருந்தார். கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் உரையாற்றல, வசையாற்றி இருந்தார். குறிப்பாக அது டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், எடப்பாடி பழனிசாமி, நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களும் இடம்பெற்றிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதில் பல குற்றச்சாட்டுகள் திமுக அரசின் மீது முன்வைத்திருக்கிறாரு. அதில் முக்கியமாக 3 லட்சம் கோடி 11 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி நாங்கள் அதிகார பகிர்வின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறோம். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன? முதல்ல அவர் உரையாற்றல, வசையாற்றினார். அவர் என்ன உரையாற்றினார் அதை அப்புறம் பார்ப்போம். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அன்புமணி, அவர் யார்? மெடிக்கல் காலேஜ் கொடுத்ததில் ஊழல் அவர் பேரில் இருக்கா இல்லையா? சின்னத்துக்கு லஞ்சம் கொடுக்க போனாருன்னு ஒரு கேஸு யார் மேலேயும் இருந்தது. அது யார் மேலே? டிடிவி தினகரன் மேலே. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னீங்களே, நயனா நாகேந்திரன், தேர்தலுக்கு பணம் எடுத்துகிட்டு போனாருன்னு ஒரு கேஸ் இருக்குல்ல. இவங்கெல்லாம் சேர்ந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்குவாங்க. ஆனால் நல்ல கூட்டணி, அது ஊழல் கூட்டணி ஆக்சுவலாக. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தலைவர் தானே நரேந்திர மோடி. ஏங்க 2004 1 லட்சம் ரூபா வச்சுப்போம். இப்போ அவர் சொல்லியிருக்காருல, அவங்க 1 லட்சம் கோடி கொடுத்தாங்க, நாங்கள் 3 லட்சம் கோடி கொடுத்தோம். இது ஆக்சுவலாக எந்த ஒரு குறைந்தபட்ச கல்வி அறிவில்லாத அல்லது பொருளாதார அறிவில்லாத ஒரு மனுஷன் சொன்னால் அப்படியே நேரடியாக கம்பேர் பண்ணுறது அவர் பண்ணிட்டு போகிறாருன்னு விடலாம். ஆனால் இதை சொல்லியிருக்கிறது பிரதமர். எனவே அவர் விவரம் தெரியாமல் சொல்லியிருக்க மாட்டார். அதனால் பொய் சொல்கிறார், மோசடியாக பேசுகிறார் என்று தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், 2004 ஒருத்தர்கிட்ட 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு இன்றைக்கி அதே மாதிரி 1 லட்சம் ரூபாயை கொடுத்தா அதனுடைய மதிப்பு 2 ஒன்றா? அது 2 மதிப்பும் ஒன்றா இருக்காதுல்ல. நம்பர் 1, அதை தூக்கி அந்த பக்கம் வச்சுருக்கேன். இது வருஷம் கூடிக்கிட்டே தான் வரும். அந்த 1 லட்சம் கோடியை அதுக்கு 10 வருஷம் முன்னால் வாஜ்பாய் பீரியடோட கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10,000 கோடியாக இருந்திருக்கும். அப்போ எனவே 10 மடங்கு கொடுத்துட்டோன்னு அதை சொல்ல முடியுமா? இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிதிநிலை என்பது வேற, இப்போ இருக்கிற நிதிநிலை என்பது வேற. வாடகை கூட அதிகமாயிருக்கு, எல்லா விலைவாசியும் அதிகமாயிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிடிபியில் எவ்வளவு கொடுத்தோம்னு சொல்லணும். இந்தியாவினுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி இத்தனை லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடியில் இத்தனை சதவீதத்தை அப்போ கொடுத்தோம். அதனால தான் அப்படி
அதை கூட நேரடியாக கம்பேர் பண்ண முடியாதுன்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க பிபிபின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் பேரிட்டி ப்ரைஸ் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதை 100 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க, இந்த 100 ரூபாயினுடைய மதிப்பு 50 ரூபா தான். அப்படி தானே வச்சுக்கணும். அதான். அப்போது இவர் சொல்கிற அந்த நாங்கள் 3 மடங்கு கொடுத்துட்டோங்கிறது அந்த வகையில் பொருந்தாது. ரெண்டாவது, ஒரு மினிமம் காமன் சென்ஸ் இருக்க மனுஷனுக்கு என்ன தெரியும்னா, 2017 ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னதாக நாம் வாங்கின வரியை நாம் வச்சுப்போம், ஒன்றிய அரசாங்கம் வாங்குகிற வரியை வச்சுப்போம், அதுலேருந்து திட்டங்களை சொல்லணும். ஜிஎஸ்டி வந்த பிறகு என்னாச்சு, எல்லா வரியும் அவங்க எடுத்துட்டு அதில் 50% கொடுப்பாங்க. இந்த 50%ல் அது போக மிச்சம் இருக்கிற வரியில் எப்படி வரி பங்கீடு அப்படிங்கிறது. மூணாவது விஷயம் என்னன்னா, அப்போ நாம் அதனால தான் நமக்கு நட்டம் ஏற்படுது என்கிற காரணத்தினால தான் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்ன இது வருதோ வரி வாங்குகிறோமோ அது கூடுதலாக 14% காம்பன்சேட் பண்ணணும். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒன்று இருந்தது, அதுக்காக தனியாகவே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுக்காக ஒரு செஸ்ஸும் கொண்டு வந்தாங்க. இதை பற்றியெல்லாம் அதாவது தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டு அவர் பேசியிருக்கிறார். இது மட்டும் இல்லை, அதாவது குறிப்பாக என்ன சொல்றாரு, முத்ரா திட்டத்தில் சென்ற ஆண்டு 2025 தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் 6 கோடி கடன் கொடுத்துருக்குறோம், 3 லட்சம் கோடி அதில் இருக்கு, 3 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்குறோம், 6 கோடி கடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இருக்குல்ல, அது 3 லட்சம் கோடி வேற, இந்த 3 லட்சம் கோடி வேற. ஆஹா, எவ்வளவு கருணை உள்ளவர் மோடி. இப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னால் போன வருஷம் அந்த அன்னபூர்ணாக்காரரை கிண்டல் வச்சு பேசிகிட்டு இருந்தாங்களா நிர்மலா சீதாராமன், அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் முத்ரா கடன் 32 லட்சம் பேர் கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. உடனே ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் எந்திரிச்சு என்ன கேட்டார், அம்மா எங்கள் ஊரில் மொத்தமே 34 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்குது, அதில் 32 லட்சம்னு நீங்கள் சொல்கிறது சரியில்லையே அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கொடுத்ததை நான் சொல்லியிருக்கேன், ஐ வில் டபுள் செக் அண்டு கம் பேக் டு யூன்னு சொன்னாங்க. நீங்கள் வேணால் இப்போ இதை எடுத்து பாருங்கள். அப்புறம் அதுக்கு பின்னால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு போன பட்ஜெட்டின் போது நாடாளுமன்றத்தில் ஒரு பெரிய அளவுக்கு அநேகமாக இவர் திருச்சி சிவான்னு நினைக்கிறேன் செம அடித்தார். அடித்தோன்னா அந்த அம்மா ட்விட்டரில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சோங்கிறதுல 34 லட்சம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு 32 லட்சம் பேருக்கு லோன் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு லோன் கொடுப்பாங்க? இப்போ இவர் சொல்கிறார்ல 6 கோடின்னு. தமிழ்நாட்டில் ஒரு ஆவரேஜ் சைஸ் ஃபேமிலி சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 3.45ன்னு நினைக்கிறேன். சராசரியாக ஒரு வீட்டில் 3.45 பேர் இருப்பதாக. அப்போது நீங்கள் 8 கோடி 9 கோடினே வச்சுக்கோங்க, எவ்வளோ வரும்? 3 கோடிக்கு குறையாத்தான் வீடுகள் இருக்கும். இவங்க எவ்வளோ இதில் நீங்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வங்கியில் இருக்கவங்க, இன்சூரன்ஸில் இவங்கெல்லாம் லோன் வாங்க முடியாது. அப்புறம் நேற்று பிறந்த குழந்தை, நாளைக்கு இறக்க போகிறவர், இது இளைஞர்களுக்கானது. தொழில் கடன், சிறு குறு தொழில், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. எஸ் 6 கோடி. ஒருத்தர் 2 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டாருன்னா எவ்வளவு அர்த்தம்? என்ன அர்த்தம்? 3 கோடின்னு அர்த்தம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் முத்ரா லோன் வாங்கியிருக்கீங்களா? நான் முத்ரா லோன் வாங்கல. அப்போ நம்ம 2 பேர் வீடும் கழியணும். அந்த கேமராமேன் இருக்காரு, அவர் வீடு கழியணும். எங்கள் ஆஃபீஸில் இருக்க யாரும் முத்ரா லோன் வாங்கல. எப்படி இங்கே 6 கோடின்னு வரும்? அப்போனா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே 6 கோடின்னு அவர்கள் பதிந்திருந்தால் ஒருவேளை அவங்க என்ன சொல்ல, நாமளும் டபுள் செக் பண்ணிட்டோம், 6 கோடி கடன் தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 6 கோடியை நீங்கள் ஒரே ஆள் 2 கடன் 3 கடன் வாங்கினாதான் நீங்கள் வைத்து கொண்டால் கூட 2 கோடி பேருக்கு கொடுத்ததா அர்த்தம். என்னங்க இது? நம்புற மாதிரி சொல்லணும்ல. மோடி ரொம்ப பிரமாதமான பேச்சாளர். ஆக்சுவலாக
நம்புறது மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லுவார். இல்ல தமிழ் குறிப்பாக வந்து தமிழ் பற்றி பேசுகிற போது ம். நான் வந்து வாய்ப்பந்தலுக்கெல்லாம் நான் பேசல. ம். தமிழுக்கான முக்கியத்துவம் வந்து நாங்க கொடுத்துருக்குறோம். ம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்து தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை ஒட்டி அவர் அந்த தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். ம். நீங்க வந்து நாங்க வந்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று நாங்க போராடினோம். ம். ஆனால் திமுக உள்ளிட்ட கூட்டணி அரசு அவங்களுடைய வாக்கு வங்கியை குசிப்படுத்துறதுக்காக வந்து அதை எதிர்த்து நீதிமன்றம் போயிருக்காங்க ம். அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லை, அவர் அதுக்கு முன்னால் நிறையா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிறையா பண்ணோம்லாம், கொஞ்சம் ரயில்வே திட்டங்கள்லாம் நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம், 7 மடங்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் புதுசாக விட்ட ஒரு ரயில் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, வந்தே பாரத் திட்டமெல்லாம் இருக்குல்ல. வாங்க அந்த வராதே பாரத்துக்கு தான் நான் சொல்லணும்னு வந்தேன். அதாவது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் 13 கோச்சு ஸ்லீப்பர் கிளாஸ் இருந்தது. இப்போ எத்தனை இருக்குன்னு போய் பாருங்கள். நெல்லை எக்ஸ்பிரஸில் 13 கோச் இருந்தது ஸ்லீப்பர் கிளாஸ். அதில் 5 கோச்சை எடுத்துட்டாங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் எவ்வளவு திருநெல்வேலிக்கு 400 ரூபாய்க்கு உள்ள 345 என்னவோ. வந்தே பாரத்தில் எவ்வளவு 1000 சுற்று ரூபா. நீங்கள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில், அனந்தபுரி எக்ஸ்பிரஸில், நெல்லை எக்ஸ்பிரஸில் அல்லது பாண்டியனில் அல்லது முத்துநகரில் அல்லது பொதிகை எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய 4 கோச்சை எல்லாம் கலட்டி சாதாரண ஏழை எளிய மக்கள் போகிறது, படுக்கை வசதியுடன் போவதை நிராகரித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதையெல்லாம் கொள்ளையடிக்கிறது. வேறு வழி இல்லையே, நான் ஊருக்கு வரணுமே, 1000 கொடு 1600 கொடுன்னு வாங்கிக்கிட்டு அதை வந்து நீங்கள் பெருமை வேற பேசுகிறீங்க. அந்த ஊரில் சொல்லுவாங்கல்ல, நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப்பு வைக்கிறது. நாய் வாழை வெட்டிட்டு அதில் கொஞ்சம் போல எடுத்து சூப் வச்சு அந்த நாய்க்கு கொடுத்துட்டா, ஆடாடா எஜமான் ரொம்ப நல்லவர்லான்னு. ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க நாயும் இல்லை, நரேந்திர மோடியுடைய ஏமாற்று வேலையை தெரிந்தவர்கள். எனவே தமிழ்நாடு அதை நிராகரிக்கும். எனவே அவர் பேசுகிற இந்த மாதிரியான விஷயங்கள் முழுவதும், நேற்று பேசுனதில் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். தமிழுக்கு அவர் முக்கியத்துவம்னு சொன்னார். இந்த முருக கடவுள் இருக்கிறது முந்தா நாள் தான் அவர் கனவுல வந்து நான் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கேன், நீங்கள் வாங்கன்னு கேட்டாரா? கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து திருப்பரங்குன்றம் முருகன் படத்தை வந்து பரிசா கொடுத்துருக்காங்களா மோடிக்கு? கொடுக்கட்டும். அவங்க மெசேஜ்ல பொலிட்டிக்கல் மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லை, தமிழ்நாடு அதை பற்றி தெரியும். போன தடவை வர வந்தவர் முருகனை பற்றி பேசினாரா என்னைக்காவது? திடீர்னு முருகன் அவர் கனவுல வந்து நீங்கள் வந்து எனக்காக மதுராந்தகத்தில் போய் இதை பேசுங்கன்னு சொன்னாரா முருகன்? முருகன் மேலே எவ்வளவு நாளாக அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இவங்க கபட வேஷதாரிகள் என்று சொன்னால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. நரேந்திர மோடி அவர் அரசியலுக்கு வந்த போதுலேருந்து ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லி. விஜய் மாதிரியே சொல்கிறீங்களே, கபட வேஷதாரிகள்னு விஜய் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. தமிழில் அதுக்கு முன்னால் விஜய் சொல்கிறதுக்கு முன்னால் வார்த்தையே இந்த வார்த்தை இல்லையோ? அதாவது சரி, வேணா நடிப்பு சுதேசிகள்னு பாரதி வார்த்தையில் வேணா சொல்லிப்போம், அல்லது பைபிளில் இருக்கிறது மாதிரி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு வேணா சொல்லிப்போம், வேற என்ன வார்த்தையில் சொல்லுவோம், அல்லது சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்கிறது மாதிரி பச்சந்தின்னு வேணா சொல்லிக்கலாம். நான் என்ன கேட்குறேன், இந்த கோயில் சம்பந்தமான பிரச்சனையில் இவர் ஏதோ பெரிய பக்திமான் மாதிரி பேசுகிறாரு. அயோத்தியில் தோற்று போனோன்னு 2024 அவர் அரசியலுக்கு வந்த காலம் குறித்து காலத்திலேருந்து ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னவர் அன்னைக்கு அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போய் சாயங்காலம் பேசுகிறார். எப்படி என்ன சொல்லி ஆரம்பித்தார்னு பாருங்கள், ஜெய் ஜெகநாத்னு ஆரம்பித்தார். உங்களுக்கு ராமர் வந்து அந்த தொகுதியில் ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்க, ராமரோடவே டூ விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் நம்ம கிராமத்து ஆள் ஒரு சாமியை கும்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது வந்தால் கடவுளே முருகா நல்லது பண்ண நன்றின்னு சொல்லிட்டு போவாங்க. பொங்கல் வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், காவடி எடுக்கிறேன், அளவு குத்துறேன், ஏதோ ஒன்று. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரகாஷ்ராஜ் கூட அண்மையில் அந்த வீடியோ பற்றி ஒன்று பேசியிருந்தார். காவிக்கொடி வந்து அயோத்தியில் ஏறுகிற போது அவர் அந்த வணக்கம் வைக்கிற அந்த ஸ்டைலே வந்து எவ்வளோ பக்திமயமாக எவ்வளோ உணர்வுபூர்வமாக மோடி இருக்கிறாருன்னு நிறைய பேர் ட்வீட் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை பற்றியும் நீங்கள் அதை பார்க்கணும்ல. ஆக்சுவலாக சாதாரணமாக கும்பிட்ற ஆள் இப்படி கும்பிடு போட்டு போயிடுவான். ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற ஆள் இருக்கார் இல்லையா, இந்த இது சொல்லுவாங்க,
தங்கம் பளபளன்னு இருக்குமா இல்லை கவரிங் பளபளன்னு இருக்குமா? நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போங்க, தங்க நகையும் வச்சுக்கோங்க பக்கத்துல. எப்போதுமே போலிகளுக்கு கூடுதலாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே தான் இவர் நான் சாமி அவர் டெய்லி அப்படித்தான் கும்பிடுவாரா? அப்படிதான் சாமி கும்பிடுவாரா நரேந்திர மோடி? எனவே நடிப்பு சுதேசி. அதைத்தான் நான் சொல்றேன். ராமரையே கைவிட்டார் இவர். ராமரை காப்பாற்ற போறேன், ராமருக்கு பிறந்த இடத்துல கட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன்ல தோத்த உடனே அதுக்கு முந்தின 2 எலெக்ஷன்லையும் 70 சீட்டுக்கு மேல ராமரை வைத்துத்தான் இவர்கள் அந்த சூதாட்டத்தை ஆடினார்கள். ஆனா இந்த தேர்தலில் தோத்து போனோன்னா, அதுலேயும் குறிப்பா ஃபைசாபாத், அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்தில் தோத்து போனோன்னே பக்தியே போயிடுச்சு. இப்போ கிராமத்தில் இருக்க சாதாரண ஆளு கஷ்டம் வந்தால் என்ன சொல்லுவான்? உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையான்னு கடவுளோட சண்டை போடுவான். நீ தெய்வமா, உன் கோயில் இடிஞ்சு போயிடும்லாம் சொல்லுவான். ஆனால் அப்பவும் அவனுக்கு அவங்க தான் கோயிலை தவிர உடனே பக்கத்தில் இருக்க கோயிலை போய் கும்பிட மாட்டான். ஆனால் நரேந்திர மோடி ஒரு தேர்தலில் சோத்த உடனே ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டு ஜெய் ஜெகநாத்னு சொன்னார். எனவே அவங்க ஒரு பல வேஷதாரிகளில் பக்தி வேஷதாரிகள். அவங்க அரசியலுக்காக நீங்கள் ஆன்மீகத்தை பணைய கைதியாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அரசியலும் அவங்க சொல்றது மதம் சார்ந்ததல்ல, மதவரி சார்ந்தது. அவங்க இந்துத்துவம் தானே சொல்றாங்க. இந்துத்துவாவை வரவேற்றவர் அந்த காவி கொடி, அயோத்தியில் ஏற்றப்பட்ட அந்த காவி கொடி தமிழ்நாட்டில் பறக்காதுன்னு நீங்க சொல்லிட முடியுமா? எதுல நீங்க ஏத்திட்டு போங்க, கடல்ல இந்துமா கடல்ல கொண்டு போய் ஏத்துங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல ஏமாந்தவர்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் நீங்கள் சொல்கிற கொடிதான் தேசிய கொடி என்றோ, நீங்கள் சொல்கிற கொடியை நான் ஏற்றுகிறேன் என்று நீங்க பேசிக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் ஏற்ற விட மாட்டாங்க மக்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிற போது நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்து பேசினார். அதுல ஜீரோ கவர்னன்ஸ், ஜீரோ கவர்மெண்ட். இந்த அரசை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா இது ஜீரோ, முட்டை தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய். அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அவருக்கு, அதாவது தமிழில் ஒன்று உண்டு தெரியுமா? கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படியுமா. படிக்கிற குழந்தைகள் பட்டினியோடு வரக்கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டி திட்டத்தை ஜீரோ என்று ஒருவர் சொல்லுவார் என்றால், அவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கொடுக்குற அதிகாரம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க மேலே சாதாரண ஆட்களுக்கு அது கிடையாது. நீங்க அதை அப்படி சொல்றீங்களா? இல்ல, மறுபக்கம் பட்டா கத்தி கலாச்சாரம் இருக்கு, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு. கஞ்சா, போதை பழக்கம், மதுபான பழக்கம், அந்த மாதிரி குற்றவாளிகள் அதிகரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கா? நீங்க ஒன்று நேஷனல் நர்கோட்டிக் பியூரோ சொல்ற கணக்கை எடுத்துக்கணும். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற கணக்கு இல்லை. ரெண்டாவது என்சிஆர்பி கொடுக்குற கணக்கை எடுத்துக்கணும். அதுவும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தான், தமிழ்நாடு கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இல்லை. இதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு. அவருக்கு என்னப்பா அன்புமணி எதை வேணாலும் பேசலாம், என்ன பொய் வேணாலும். நம்மளும் அன்றாட செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அண்மையில வேளச்சேரியில கூட இளைஞர்கள் பட்டாக்கத்தியோட ஒரு ஜொமேட்டோ ஊழியரை தாக்குற, டெலிவரி பாயை தாக்குற. இல்ல, நான் போதை கலாச்சாரம் இந்தியா முழுவதும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லாமல் 3300 கிலோ ஹெராயினை நீங்கள் முந்திரா போர்ட்டில் தானே பிடிச்சாங்க. இந்தியாவில் எந்த போர்ட்டில் பிடிச்சாங்க? சென்னை போர்ட்லையா, தூத்துக்குடி போர்ட்லையா, எந்த போர்ட்டில் பிடிச்சாங்க? மிக அதிகமாக பிடிக்கப்பட்டது 1 அதானியோட முந்திரா போர்ட், 2 JNPT, ஜவஹர்லால் ஏர்போர்ட் ட்ரஸ்ட். இந்த ரெண்டும் எங்கே இருக்கு? ஒன்று மும்பையில் இருக்கு, இன்னொன்று குஜராத்தில் இருக்கு. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசலாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, போதை அதிகமாகி இருக்கிறது என்பது கவலைப்படத்தக்க வகையில் அதிகமாக இருக்கு, மாணவர்கள்ட்ட வந்திருக்கு. பட் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கா? இந்தியா முழுவதற்கும் அது ஏஜெண்டாக செயல்படுகிற இடமாக அங்கிருந்து தான், அந்த துறைமுகம் வழியாக தான் வருது. நீங்கள் ஊற்றுக்கண்ணை பற்றி பேசாமல் இதை பேசுகிறீர்கள். தமிழ்நாடு போலீஸ் இதை கண்டுபிடிக்கணும், இதை தடுக்கணும், அதை முற்றிலுமாக ஒழிக்கணும். நான் 100% அதில் உடன்படுறேன். ஆனால் தமிழ்நாடு தான் டாப்னு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? அதில் உங்களுடைய ஏமாற்றுத்தனம் இருக்குன்னு சொல்கிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். எதில் என்ன ஜீரோன்னு அவர் சொன்னார்?
ஆமாம், முன்னால் ஒரு 15% அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு. ஆனால் மெடிக்கல் காலேஜில் 15% ஒன்றிய அரசாங்கம் எடுத்துட்டு லேட்டாக வந்த இடபிள்யூஎஸ்க்கு உட்பட இடம் கொடுத்துச்சு இல்லையா? எஸ்சி எஸ்டிக்கு தவிர்க்க முடியாது இடம் கொடுத்தாங்க, ஓபிசிக்கு இடம் கொடுக்கல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சண்டை போட்டாங்க. ஸோ ஓபிசிக்கு இல்லாமல் இருந்த இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வகையில் 0வாக இருந்த ஒன்றிய அரசினுடைய ஒதுக்கீட்டில் 100% கொண்டு வந்திருக்காங்க. வேணா நீங்கள் சொல்லிக்கோங்க, இடஒதுக்கீட்டே இல்லாமல் இருந்ததை இவர்கள் 0வாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். குட், சொல்லிட்டு போங்க. எதில் நீங்கள் காங்கிரீட்டாக சொல்லணும்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தமிழ்நாடு எங்கே இருக்குது? மனிதவள குறியீட்டில் குழந்தை பிறப்பு ஹாஸ்பிட்டல் நடக்கிறது எவ்வளவு இருக்குது? குழந்தை பிறப்பின் போது இவங்க தாய்மார்கள் இறப்பது என்ன கம்பேரிசன்? 5 வயது குழந்தை பிறப்பின் போது குழந்தைகள் இறப்பது என்ன சதவீதம்? 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பது என்ன சதவீதம்? ஒரு குழந்தையின் சராசரியான படிப்பு காலம் என்னவா இருக்குது? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னவா இருக்குது? வறுமை கோட்டுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க? இதானுங்க. அப்புறம் பெர் கேபிட்டா ரோட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது? ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி பேர் இருக்காங்கன்னா சராசரி ரோடு நீளம் எவ்வளவு இருக்குது? அதில் இப்படி எதையும் பேசாமல், அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவர் எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க வேண்டான்னு ராமதாஸ் சொல்கிறாரு. எனவே அவருக்கு அவங்க அப்பாவோட அவங்கெல்லாம் முருகன் சிலையை கொடுத்துருக்காங்கல்ல. எல்லா தலைவர்களுமே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லா தலைவர்களுமே முக்கிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறது என்னன்னா, இது குடும்ப ஆட்சி, இது ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சியாகத்தான் இருக்கிறது, வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. அன்புமணி யாரோட வாரிசு? இல்லை, எனக்கு தெரியல. அன்புமணி யாரோட வாரிசு? அவர் யாரும் வாரிசு இல்லாமல் அவர் வந்தாரா? தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லா தலைவராக கிளம்பி வந்தாரா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடியும் மோடியும் அடிமட்ட தொண்டர்களிருந்து வந்தவங்க தானே. எதில்? ஆமாம். அதனால் இப்போ நீங்களும் அதிமுக கூட்டணியை விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. என்னாச்சு? நேற்று இவர் அதிமுகன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு நீங்கள் எல்லாருமே தைரியம் ஆகிட்டீங்க போல இருக்கு. இல்லை, பத்திரிகை முதல் கொண்டு அவங்க சொல்ற பத்திரிகை அவங்க கையில் இருக்கு. ஆமாம், அடிமட்டத்துல இருந்து தான் வந்தாங்க. கருணாநிதி அடிமட்டத்தில் தான் இருந்தார், அடிமட்டத்தில் இருந்து தான் வந்தார். பியூஷ் கோயல் யார்? இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்காரு, அவர் யார்? இந்த ஐபிஎல் உடைய சேர்மனாக இருக்கார், அவர் பிசிசிஐயோட சேர்மனாக இருந்தார். அஜய் ஷா பெரிய கிரிக்கெட் வீரரா? கிரிக்கெட் போர்டில் ஆரம்பத்துலேருந்து இருந்தாரா? இந்த பங்கஜ் முண்டேன்னு ஒரு எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்க யார்? இல்லை, எனக்கு இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ சரி, நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வாரிசு அரசியலா இல்லையா என்பது பிரச்சனையே இல்லை. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. வறுமையை ஒழிக்கிறியா? வேலை வாய்ப்பை கொடுக்குறியா? விலைவாசியை குறைக்கிறியா? வீடு கொடுக்குறியா? நிலம் கொடுக்குறியா? வளர்ச்சியை உருவாக்குறியா? தமிழ்நாட்டை முதல் இடத்துக்கு கொண்டு போறியா? அது மட்டும்தான் என்னோட பிரச்சனையே தவிர, நீ யாருக்கு பிறந்த யாருக்கு வளர்ந்தாய்ங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மருந்துகள் மருத்துவ கருவி தயாரிப்புக்கு ஊக்கமளிக்கும், இதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பல சந்தர்ப்பங்கள் உருவாகும் சொல்லியிருக்காரு. மோடி சொல்லியிருக்காரு. மோடி ரொம்ப கரெக்டாக சொல்வார். இந்த 11 வருடத்தில் தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது மாதிரி அவர் உருவாக்கின ஒரு தொழிற்சாலை, ஒன்றிய அரசினுடைய நிதியில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை சொல்லுங்க தமிழ்நாட்டில். கன்னியாகுமரியில் இருந்து திருவள்ளூர் முடிய ஒரு தொழிற்சாலை சொல்லியிருக்கேன். ஐக்கிய அது என்னது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த ஒருதாய் பிள்ளை, நாங்கள்லாம் ஜெயலலிதாவின் பிள்ளைகள்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், 0 அன்புமணி உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரே ஒரு கேள்விதான். 11 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கத்தால் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை சொல்லணும். அப்புறம் மற்றதெல்லாம் பேசும்.
உங்களுக்கு தெரியுமா ஒரு தொழிற்சாலையாவது இருக்கு? பிறகு என்னங்க, இதுதான் ஜீரோ கவர்மெண்ட், இதுதான் ஜீரோ கவர்னன்ஸ். அன்புமணி ராமதாஸ் அவரை பார்த்து தான் சொல்லியிருக்கணும், ஜீரோ இண்டஸ்ட்ரி, ஜீரோ எம்ப்ளாய்மெண்ட். எனவே உங்களை நான் ஜீரோ பிரதமர் என்று அழைக்க வேண்டும் என்று அவரை பார்த்தா சொல்லியிருக்கேன். அன்புமணி தான் சொல்றாரு 2047 உலக அளவுல மிகப்பெரிய ஒரு நாடாக இருப்பதற்கு மோடி ஒரு காரணமாக இருப்பார்னு. அது சம்பந்தமான கருத்தை நீங்க, அதாவது அப்பா என்ன சொல்றாரு, என்கிட்ட இருந்த சின்னத்தை திருடிட்டு போயிட்டாருன்னு இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு. சரியா? அதுக்கு உங்களையும் என்னை விட யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பா? யார் தெரிஞ்சு வச்சிருப்பா? ராமதாஸ் அவர்கள் தான். ராமதாஸ் தெரிஞ்சு வச்சிருப்பாரு, அன்புமணி ராமதாசனுடைய அம்மா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ராமதாஸ் என்ன சொன்னாரு, அன்புமணி ராமதாசும் சௌமியா அன்புமணியும் என் காலில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதாங்க. எதுக்கு தேம்பி எழுதாங்க? எதுக்கு தேம்பி எழுதாங்கன்னு சொன்னார். நீங்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தா நான் எப்படியாவது மினிஸ்டர் ஆகிடுவேன். மினிஸ்டர் ஆகி கிங் இன்ஸ்டியூட்டை விற்கிறது, பாஸ்டர் இன்ஸ்டியூட்டை விற்கிறது, அனுமதி முறைகேடாக மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது, அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நரேந்திர மோடி காலில் விழுகிறது. இதுக்கு பேர் அவங்க ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கத்திக்கிட்டே இருந்தார். நீங்கள் ஹீரோ தான் சாமி, இவ்வளவு முறைகேடுகளும் செய்திருக்கிற நீங்கள் ஜீரோ தான். உங்களை பெரிய அளவுக்கு கொண்டாடத்தான் வேணும். அவர் பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? அன்புமணி ராமதாஸ் ஒன்றிய அமைச்சராக இருந்தார், தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த பாஸ்டர் இன்ஸ்டியூட்டையும் கிங் இன்ஸ்டியூட்டையும் தனியாருக்கு விற்கிறதுக்கு போனார். அப்போ எம்பியாக இருந்த தோழர் பிருந்தா காரத் இங்கே வந்தாங்க. ஒரு பெரிய கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்திய பிறகு அது கைவிடப்பட்டது. இருக்கிற பொது சொத்துக்களை, சாதாரணமாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கொடுத்த வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி, மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களையே தனியாருக்கு கொடுப்பதற்கு நாக்கை தொங்க போட்டு கொண்டு அலைந்தார். அவர் தடுத்து நிறுத்தியவர்கள் நாங்கள். அவர் சொல்றாரு ஜீரோ, அது தமிழ்நாடு இந்த ஜீரோ ஆகி போச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. பேச சொல்லுங்க, அவரை பேசுவோம். அவங்க ஒரு கூட்டத்தில் பேசிட்டு போயிருக்காங்க, வரிசையாக பேசுவோம். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இத்தனை மெடிக்கல் காலேஜுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கல்ல. ஒப்புதல் கொடுக்கலைன்னா இவர் மட்டும்தான் ஒப்புதல் கொடுத்தாரா? இந்தியாவிலேயே அதிக மெடிக்கல் காலேஜ் இருக்கிற மாநிலம் இது. இந்தியாவில் மெடிக்கல் காலேஜ் அதிகம் தமிழ்நாடு தான். ஏன் தமிழ்நாடு? அப்போ 1947 நரேந்திர மோடி தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தாரா? இதெல்லாம் ஒப்புதல் கொடுத்தது. ஆனால் நீங்கள் ஒன்று அடிக்கல் நாட்டிட்டு போனீங்கல்ல, அது என்னாச்சு? அதானே உங்கள் காசில் கொடுக்க வேண்டியது. அதுக்கு நிலம் ஆர்ஜிதப்படுத்தி கொடுக்கலைன்னு யாரை குறை சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமியை. இப்போ நிலமெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ அது வந்துருமா? மெட்ரோ திட்டத்துக்கு சென்னைக்கு திரைப்படம் மாதிரி உடனே வந்து கட்டி அமைச்சிட முடியாது இல்லையா? அது பில்ட் பண்ண எத்தனை வருஷம் ஆகும்? நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த திரேதா யுகம் கிருதா யுகம்னு சொல்கிற மாதிரி ஒரு யுகம் ஆகுமா? எனக்கு புரியலை. சரி, இதோடு அறிவிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி எல்லாம் கட்டப்பட்டிருக்கா? அதுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஃபண்டு கொடுத்துருக்குல்ல. ஏன் எங்களுக்கு மட்டும் ஜப்பான் கம்பெனிகிட்ட கடன் வாங்கி கொடுக்குறீங்க? ஐயா, நீங்கள் நாளைக்கே ஆரம்பிங்கன்னு சொல்லல, எப்போ ஆரம்பிக்கீங்கன்னு கேட்குறோம். 7 வருஷம் பத்தாதா? நீங்கள் அப்போ 2040, ஒருவேளை அன்புமணி அதைத்தான் சொன்னாரோ என்னவோ, 2047 வரைன்னு ஆகுமோ என்னவோ தெரில. என்ன உண்மை பேசுனாங்கன்னா அவங்க ஒரு உண்மை பேசுனதை சொல்லுங்க. அவங்க அத்தனையும் போய் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் 2 பேரும் சேர்ந்துருந்தோம்னா காசு நிறையா வரும். நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. 30/9/2019 ஒரு பெரிய லிஸ்ட்டு 7458 கோடி ரூபா நீங்கள் எங்களுக்கு பாக்கி கொடுக்கணும், கொடுக்கலைன்னு யாரு கடிதம் எழுதியிருக்கா? எடப்பாடி பழனிசாமி. யாருக்கு எழுதியிருக்காரு? நரேந்திர மோடிக்கு. அதில் இப்போ 3500 கோடி ரூபா சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு பாக்கி வச்சுருக்காங்க. ஓகே, ஏன்னா இவங்க பிஎம்ஸ்டி அமல்படுத்தலை, நியூ எஜுகேஷன் பாலிசி அமல்படுத்தலைன்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லை. அப்போ 2 திட்டம் இருந்தது. அது 2ஐயும் சேர்த்து தான் இப்போ சமக்கிர சிக்ஷா அபியான். அதுக்கு முன்னால் இருந்தது சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். 2ம். இது 2க்கும் இவர் எப்போ கடிதம் எழுதுறாரு? 2019 செப்டம்பரில்.
எப்போ உள்ள காசையெல்லாம் கொடுக்கணும்னு கடிதம் எழுதியிருக்காரு. ஐயா 2015-16 பாக்கி கிடக்க அதெல்லாம் கொடுங்கன்னு எழுதியிருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒன்று பொய் சொல்லணும், இல்லைன்னா மொட்டை கையெழுத்து போட்டிருக்கணும். ஏன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. நேற்று 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க மேடையிலேயே. அப்போது இந்த கையெழுத்து போட்டது பொய்யா, இல்லை நீங்கள் அந்த பாக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறது பொய்யா, அல்லது நீங்கள் நேற்று மேடையில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுகிறீங்களா? இன்னொரு கடிதம் எழுதியிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் SC ST மாணவர்களுக்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் ஏற்கனவே 75-25 இருந்தது. ஒன்றிய அரசாங்கம் 75, நாங்கள் 25 கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ 60-40 மாற்றிட்டீங்க. அது கூட பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் நாங்கள் 7000 கோடி செலவழிச்சிருக்கோம், 4200 கோடி வரணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா வெறும் 1700 கோடி. ஐயா சாமி, அதை உடனே நீங்கள் 2 பேரும் தான் காதலில் இருந்தீங்களே, பிறகு என்ன உங்களுக்கு பிரச்சனை? மு.க. ஸ்டாலின் எதிர்த்து பேசுகிறாரு, அதனால பணம் கொடுக்கல. சர்வ சிக்ஷா அபியானுக்கும் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியானுக்கும் கொடுக்காது காரணம் என்ன? அப்போ ஊழலில் இருந்தீங்களா? அது 2க்கு மட்டும் இல்லை, 7458 கோடின்றார். 1 பைசா 2 பைசா இல்லை, 7458 கோடி. என்ன பண்ணீங்க நீங்க? அங்கே பேசுனது முழுவதும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி, அது ஒரு பொய் சொல்றவங்களை விட அவங்க ஃபாஸ்டா இருக்காங்கல்ல. இப்போ முதலமைச்சர் ஒன்று சொல்றாரு, அது டபுள் இன்ஜின் கிடையாது, அது டப்பா இன்ஜின், உங்க வண்டி இங்க ஓடாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் உங்க கூட்டணியை விட வேகம் எடுக்குது, முதல் கூட்டம் போட்டுட்டாங்க, நீங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஏங்க அவங்க இன்னைக்கு தான் நேத்தாங்க கூட்டணியை சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னால் நடந்த கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்? தூக்கு போட்டு தொங்குறேன்னு சொன்னார்ல, அவர் பேர் என்ன? டிடிவி தினகரன் அந்த கூட்டத்தில் இருந்தாரா? அதுதான் அவங்க சொல்றாங்க, வைகோவை விட காங்கிரஸை விட இல்லங்க கட்சிகளை விட திமுக விமர்சனம் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? ஆனா யாராவது விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் செத்து போயிருவேன்னாங்களா, தூக்கு போட்டு போயிருந்தாங்களா? நான் இப்போவும் சொல்றேன், திமுக மேல எனக்கு 1008 விமர்சனம் இருக்கு. அது விமர்சனம் இல்லைன்னா தான் நான் திமுகவில் சேர்த்துடலாமே இல்லையா? சாம்சங் பெரிய போராட்டம் தானே. இப்போ பழைய பென்ஷன் திட்டத்துக்காக போராட்டம் தானே நடத்துகிறோம். இன்னைக்கு உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த சத்துணவு ஊழியர்கள் நீண்ட காலமாக போராடி கொண்டு இருந்தார்கள். 2000 பென்ஷனா 3400ன்னு 70% உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அஃப்கோர்ஸ் இன்னும் உயர்த்தணுங்கிறது நான் இப்போவும் அதில் திருப்தி அடைஞ்சிடல. ஆனால் 2000 3400ன்னு மாற்றிருக்காருல. இதுவரை ஓய்வு பெறுகிற போது 1 லட்ச ரூபா கொடுக்குறத 2 லட்ச ரூபாயின்னு 1 லட்ச ரூபா 100% உயர்த்தி அறிவிச்சிருக்காருல்ல. இதை நீங்கள் பண்ணீங்களா என்ன? இப்போவும் நான் பழைய ஓய்வூதிய திட்டம் முழுமையாக வரலைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பண்ணாத போது நீங்கள் இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய இதர பென்ஷன் திட்டத்தை விட பெட்டர் ஒன்றை கொடுத்துருக்க திமுகவா நான் பாராட்டுறதா இல்லை உங்களை பாராட்டுறதா? நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, சரி. மு.க. ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. 80% நிறைவேற்றியிருக்காரு, 90% நிறைவேற்றியிருக்காருன்னு வச்சுப்போம். செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 11 இருந்து ஆக்சுவலாக 16 வரை அவங்க தான் இருந்தாங்க. 16 ஒரு தேர்தல் அறிக்கை வைக்கிறாங்க. ஒரு கமிட்டி போட்டு பழைய பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வரணும். யாரு? இந்தியா முழுக்க 2004 இருந்து புது ஓய்வூதிய திட்டம். செல்வி ஜெயலலிதா மட்டும் 1/1/2003 இருந்தே மாற்றினாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கழுத்தை நெரித்து முதலில் கொலை செய்த செல்வி ஜெயலலிதா 2016 உயிரோடு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. முதல்ல சாந்தசீலா நாயர் தலைமையில் போட்டாங்க, சரியா? அப்புறம் அந்த அம்மா விலகிட்டாங்க. அதுக்கு பின்னால் T.S. ஸ்ரீதர்னு ஒரு IAS ஆஃபீஸர் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அது 2018 அறிக்கையை சமர்ப்பிச்சு. எடப்பாடி பழனிசாமி எங்கே போயிருந்தார்? உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தானே அது, உங்கள் வாக்குறுதி தானே அது, அமல்படுத்தினீங்களா? அதில் அதை அமல்படுத்தணும்னு போராடினவங்க காலை உடைச்சாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த 10% பிடிக்காம தான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும் திமுகன்னு நான் சொல்கிறேன். அது விமர்சனம். ஆனால் நீங்கள் பண்ணது ஏமாத்து. நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்னு கேட்டவொன்னே அடிச்சிங்க, காலை உடைச்சிங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டீங்க. ரெண்டும் ஒன்றான்னு தான் கேட்குறேன்.
நீங்கள் மேடையில் இருக்க ஒன்று தெரியுமா, தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எடப்பாடி பழனிசாமி. அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 31வது பாயிண்ட்னு நினைக்கிறேன், அனைத்து அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா கைபேசி தரப்படும். உங்களுக்கு கொடுத்தாங்களா? அவங்க சொன்னாங்க. கொடுத்தாங்களான்னு கேட்குறேன். சொன்னதான் சொல்லிட்டாங்களே. நரேந்திர மோடி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் ஆட்டோமேட்டிக்காக குறையும். நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் மாதிரி அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணணும். $98 இருந்து $60 நீங்கள் வாங்கியிருக்க, அதையெல்லாம் ரிலையன்ஸுக்கு கொடுத்துட்டு அதுக்கான பலனை 50% வரின்னு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை குறைக்க முடிஞ்சதா? பேசலாமா? நீங்கள் பேசவே கூடாது. மேடையில் இருந்த அத்தனை பேரும் பொய் பேசினார்கள். தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்கிற நம்பிக்கையோடு பேசினார்கள். ஆனால் அதுக்குள்ளே கூட உள்ளுக்குள்ளேயே உள்ளடி வேலையை நரேந்திர மோடி செஞ்சார். நரேந்திர மோடி எங்கேயாவது அதிமுகன்னு ஒரு தடவை சொன்னாராங்க? கண்டுபிடித்து சொல்லுவோருக்கு 1000 பொற்காசுகள், நீங்கள் பரிசே அறிவிச்சிடலாம். ஒரு இடத்துல கூட சொல்ல. அது ஒரு கிரே ஏரியா. அது வந்து கூட்டணியில என்ன கிரே ஏரியா சொல்லுங்க. இதே மாதிரி பிஜேபினோ நரேந்திர மோடினோ சொல்லாம அதிமுக கடந்து போயிருந்தா கிரே ஏரியான்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி? எதன் தலைமையில் கூட்டணி? ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? பிஜேபி என்டிஏ சர்க்கார்னு சொல்ல தெரியுது. என்டிஏ சர்க்கார்னு சொன்னாலாவது பரவாயில்ல. பிஜேபி என்டிஏ சர்க்காரை அமைப்போன்னு சொல்றாரு. அங்கே அதிமுக இருக்கா? எனவே சாதாரண அதிமுக தொண்டர்கள் கடும் கோபத்தோடு இருக்காங்க. மோடி மேல இருக்க கோபத்தை விட எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு. கடைசி வரைக்கும் யாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் யாருமே வந்து விஜய் குறித்தோ இல்ல தாவேகா குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனால் அவர் தான் பிக்கெஸ்ட் ஸ்பாயிலராக இந்த எலெக்ஷன்ல இருக்க போறாருன்னு சொல்லப்படுது. ஒருவேளை என்டிஏக்குள்ள விஜய் வருவாருன்னு பார்க்குறாங்களா? எப்படி நீங்க எப்படி உணர்றீங்க? இல்லை, எனக்கு தெரியல. ஜனநாயகன் படத்தை பற்றி விஜய் பேசலை. இல்லை, ஒருவேளை விஜய் உள்ள வந்தா உங்களுக்கு டஃபா இருக்குமோ? விஜய் ஒருவேளை என்டிஏக்குள்ள வாட்டு அதாவது ஒரு ஆள் சண்டை போடுறதுக்கும் 3-4 பேர் சண்டை போடுறதுக்கும் இடையில இருக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன அப்புறம் விஜய் வந்து அங்கே போய் சேர்ந்தாருன்னா கேட்பாங்கல்ல, இந்த 2-3 பாதிரியார்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இயேசுவே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு, அதை என்ன பாவ மன்னிப்பு கேட்க போவாங்களா? விஜயை தெரியாமல் ஆதரித்து விட்டோன்னு. நீங்கள் தெரியுமா, ஒடிசாவில் ஒரு பாதிரியார, புராட்டஸ்டன்ட் பாதிரியார சாணத்தை எடுத்து வாயில முக்கி அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களால தாங்கவே முடியாது. ஸ்டான் சுவாமி அதே நாளில் செஞ்சிருக்காங்க. எங்க காட்டு மிராண்டியலுங்க அவங்க. நீங்க அரசியல் வேறுபாடு என்பது வேறு. நான் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்துக்கள் வேரோடும் மண்ணோடும் கிள்ளி எறியப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நரேந்திர மோடி அவர் ஒரு மனிதன் என்கிற முறையில் அவர் மீது சிறு துரும்பு படுவதை கூட நான் ஏற்கவில்லை. நான் கருத்துக்களுக்கு தான் எதி, மனிதர்களுக்கு கிடையாது. ஒரு மனுஷன் வாயில நீங்க அதை நினைக்கும் போதே எனக்கு கோமட்டுது. வாழ்நாள் முழுக்க கோமட்டும். சாணத்தை பார்க்கும்போது சாப்பாடு ஞாபகம் வரலாம், சாப்பாடை பார்க்கும்போது சாணம் ஞாபகம் வரலாம். ஒரு பாதிரியார் மத பிரச்சாரம் பண்றாரு, பண்ணிட்டு போயிட்டு போறாரு. இல்ல பண்ணாதன்னு கூட சொல்லு, என் மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லு. இது என்னன்னு நீங்க சொல்றீங்க? விஜய் வாய் திறந்தாரா? உங்க 2 பேரும் திறக்கல. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவங்க தான் பதில் சொல்லணும். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.